வணக்க மக்களே, நான் தாங்க உங்க கல்லு ஒர்க் அவுட். இன்னைக்கான ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட தகவல் உங்களுக்காக. ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டுங்க, அது உங்களோட பொது வாழ்க்கையிலையும் பொருந்தும், கண்டிப்பா ஃபிட்னஸுக்கு ரொம்ப 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 பொருந்துங்க. வாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் காட் யூ ஹியர் won't get you there. உங்களை என்ன இங்க கொண்டு வந்துச்சோ உங்களுக்கு என்ன தேவையோ அங்க கொண்டு போவாது. இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், இங்க இருந்து நீங்க அங்க போறதுக்கு வேற ஒரு காரணம் அண்ட் உங்களோட உழைப்பு இருக்கணும். இதோட எக்ஸ்பிளனேஷன், உடற்பயிற்சி செய்யணும், ஃபிட் ஆகணும்னு சொல்லி முதல்ல ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணத்தினால உங்க உடற்பயிற்சியை துவங்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, அதை பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, கன்சிஸ்டன்டா தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் விஷயங்க. ஸோ வாட் காட் யூ ஹியர், அது முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபிட்டான உடம்பு வேணும், நீங்க நல்ல மசில்ஸ் கெயின் பண்ணணும் அண்ட் நல்ல ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணம், அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் போதாது, உழைப்பு தேவைங்க. அந்த உழைப்புக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உழைப்பை ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணணும். ஒரு பிளான் பண்ணி எனக்கு தேவை இதுதான், அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நான் இந்த விஷயம் மட்டும் பண்ணா போதும். எக்ஸாம்பிள், ரன்னிங், புல் அப்ஸ் அண்ட் புஷ் அப்ஸ். கடைசி வரைக்குமே நம்ம இந்த 3 மட்டும் தான் சொல்ல போறோம். ஸோ கன்சிஸ்டன்டா எந்திரிங்க, காலையில உடற்பயிற்சி செய்யணுன்ற எண்ணத்தை கொண்டு வாங்க, தினமும் ஓடுங்க, ஓடினதுக்கு அப்புறம் ட்ரை புஷ் அப்ஸ் அண்ட் புல் அப்ஸ், தரமா ஃபிட் ஆயிடுவீங்க.